ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக குங்குமம் செஞ்சிடலாங்க. அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு ரொம்ப ஈஸியாங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குங்குமம். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க பார்க்கல உங்களுக்கும் புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், கொஞ்சம் சாப்பிட சோடா, மஞ்சள் தூள், லெமன் எடுத்துருக்குங்க. இப்போ இதெல்லாம் ஒரு ஓரம் வச்சிடலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குங்குமம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்ப சோடா எடுத்துக்கலாங்க. ஆப்ப சோடா 1.5 டீஸ்பூன் போல் போட்டிருக்குங்க. இப்போ ஆப்ப சோடாவும் போட்டாச்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. இந்த 3 பச்சை கற்பூரத்தை நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. இது போடுறதுனால நல்லா குங்குமம் வாசனையாக இருக்குங்க. இப்போ இதையும் போட்டாச்சு. நான் பாதி லெமன் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா அரை லெமன் எடுத்துருக்குங்க. அந்த லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே இந்த மஞ்சள் கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு லெமன் ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாங்க. நான் அரை லெமன் மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ நான் அரை லெமன் ஃபுல்லாகவே பிழிஞ்சு விட்டுட்டேங்க. இப்போ பாருங்கள், லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே விழுந்துருக்கிறதுனால, சோடா போட்டிருக்கிறதுனால நல்லா மேலால் பொங்கி வருது. நீங்களே பாருங்கள். இப்போ கையை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. உங்களால் எந்த அளவுக்கு பிசைஞ்சு விடுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு விடுங்க. நீங்கள் பிசைய தாங்க இந்த கலர், மஞ்சளோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். ஒரு வேளை நீங்கள் 3 நிமிஷம் 4 நிமிஷம் நீங்கள் பிசைஞ்சும் கூட கலர் கிடைக்கலன்னா இன்னும் கொஞ்சம் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடாவும் கொஞ்சம் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கலர் கிடைக்குங்க. நான் பாருங்கள், கரெக்டாக 3லேருந்து 4 நிமிஷம் போல் பிசைஞ்சேன். எனக்கு கலர் கிடைச்சிருச்சுங்க. நம்ம பிசைய கலர் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க இன்க்ரீஸ் ஆகும். இப்போ மிச்சம் இருக்கிற லெமன் ஜூஸ் இப்போ நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க. இப்போ அதே போல் நம்ம பிசைஞ்சு விடணுங்க. இப்போ திரும்பவும் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம மிக்ஸ் பண்ண கலர் மாறிட்டே இருக்குங்க. நமக்கு எப்போ நல்லா கலர் கிடைக்குதோ அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் இன்னும் அரை டீஸ்பூன் போல் ஆப்ப சோடா சேர்த்துக்கிட்டேன். ஆப்ப சோடா பிசைஞ்சதுக்கப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் கலர் அதிகமாக இருக்குங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா பிசையும் போது 75% கலர் கிடைக்குங்க. அந்த வெயில் வைக்கும்போது தான் பாருங்கள் நல்லா செக்க செவேன்னு கலர் கிடைக்குங்க. இந்த குங்குமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களே செஞ்சீங்கன்னா ரொம்ப வாசனையாகவும் இருக்குங்க, ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. இப்போ பாருங்க, கலர் எல்லாம் வந்திருக்கு. நம்ம குங்குமம் செய்யணுனாலே ஃபஸ்ட்டு இது பிசைற வேலை மட்டும்தாங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கம்மி, ஆனால் இதை பிசையணும், அது மட்டும்தாங்க இதோட வேலையே அதிகமாக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம கொண்டு போய் வெயிலில் வைக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் வெயிலில் வச்சுட்டேன். நல்லா காயிட்டுங்க. ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா காயிட்டும். அதுக்கப்புறம் நம்ம எட்டு வந்துடலாங்க. இப்போ நான் வெயிலேருந்து எட்டு வந்துட்டேன். நீங்களே பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு இருக்கான்னு. மேலே ஃபுல்லாகவே காஞ்சி போய் ஒன்றோட ஒன்று ஒட்டிருக்கு. இதுக்காக நம்ம என்ன பண்ணால் கை வச்சுட்டு பிசைஞ்சிட்டு ஒரு வடிகட்டி வச்சு நம்ம ஜல்லடை பிடிச்சி எடுத்துக்கணுங்க. நம்ம கற்பூரம் எல்லாமே சேர்ந்துருக்கும். அதுவும் இல்லாமல் லெமன் ஜூஸ் எல்லாமே புழிஞ்சிட்டதுனால எல்லாமே ஒன்றோட ஒன்று நம்ம வெயில் வச்சதுனால நல்லா ஒட்டிருக்குங்க. இப்போ பாருங்கள், கையை வச்சு சும்மா அழுத்தினாலே போதும், அந்த ஒட்டிருக்கிறது எல்லாமே உதிர்ந்து வந்துடுங்க. நம்ம வெயிலில் கொண்டு போய் வச்சுன்னா இந்த கலர் தாங்க கிடைக்கும். நான் எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணலைங்க. நம்ம பிசையும் போது ஒரு கலர் கிடைக்கும், அதுவே கொண்டு போய் வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் இன்னொரு கலர் கிடைக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஜல்லடை பிடிச்சிக்கலாங்க. இது ஃபுல்லாகவே நம்ம ஜல்லடை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் மஞ்சள், கற்பூரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ப சோடா அது மட்டும்தாங்க போட்டிருக்கும். அப்படி இருந்தும் கூட மேலே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு சொல்லி. இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம ஜல்லடை பிடிச்சிட்டோம். பாருங்கள் கீழே எவ்வளோ நைஸாக இருக்குது, நல்லா நைஸாக இருக்குது. அதே போல் நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. இந்த போட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வாசப்படிக்கு வைக்கலாம், நீங்களும் வச்சுக்கலாம்.
சாமி ஃபோட்டோக்கும் வச்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க வைக்கிறதுக்கு கூட. நம்ம நெத்தியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வேஸ்லின் பூசிட்டு கொஞ்சமாக நீங்கள் வச்சு பாருங்கள். நீங்கள் சோப்பு போட்டு கழுவுற வரைக்கும் அழியவே அழியாதுங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த குங்குமம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதில் என்ன ஒரு கஷ்டம்னா நீங்கள் பிசைகிறது மட்டும்தாங்க, வேறு எதுவுமே கிடையாதுங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஃபுல்லாகவே ஜல்லடை பிடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாங்க. நமக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து வாசப்படி குங்குமம் வைக்கலாம், சாமி ஃபோட்டோ குங்குமம் வைக்கலாங்க. இந்த பொட்டு வைக்கிறதுனால வீடு எப்பவுமே லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குங்க. இந்த பொட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ கற்பூரத்தோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுவும் முக்கியமாக இதில் பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே போல் வீட்டுக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி வாசனையாக மனமாகவும் இருந்தாலையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் பாக்ஸில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்க